சாமி வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. இந்தாங்க. என்ன விஷயமா? எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல விஷயம்மா. யாருமா மாப்பிள்ள? எந்த ஊரு? இதே ஊரு தான். எங்க அத்தையோட குடும்பம் தான். எங்க அத்தை சுபத்ரா இருக்காங்கல்ல, அவங்க மூத்த பையன் ராகவ்க்கும் எனக்கும் தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம். சந்தோஷம்மா. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. வர சாமி. வாமா. சாமி. என்ன சாமி, போற பொண்ணு இப்படி உன்னிப்பா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு தான் ஜாதகத்துல மூல நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உயிரோடு இருக்க கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுடி. எங்கடி இருக்க? நான் கோவில்ல இருக்கேன். நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட், மறக்காம வந்துடு. என்னடி திடீர்னு சொல்ற? ஆமா, திடீர்னு தான் முடிவாச்சு. யார் மாப்பிள்ள? எங்க அத்தை பையன் தான். எப்படிடி ஜாதகம் செட் ஆகலன்னு சொன்ன? திடீர்னு அவங்க கூடவே எப்படி? அது ஒரு சின்ன கோல்மால் வேலை. எங்க அத்தை இருக்காங்கல்ல, ஜாதகத்தை மாத்தி வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நல்ல. ஹலோ, ஹாய் அண்ணா. உட்காருங்க, வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. உட்காருங்க. இருக்கட்டும் சிந்தாமணி. ரொம்ப சந்தோஷமா. நாம எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்திருந்து எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நிச்சயத்துக்கு எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் சொல்லியாச்சு. நீங்க சொல்லிட்டீங்களா? நாங்களே எல்லாருக்கும் சொல்லிட்டோமாமா. எப்படியாவது அம்மா ஏற்பாடு பண்ண நம்ம நிச்சயத்தை நிப்பாட்டணும். என்ன பண்றது என்ன பண்றது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி குழந்தை கையில போய் சூடு வச்சிருக்கீங்க. யாரு நீ? ஓ, நான் யாரா? இருங்க, இப்பவே ஸ்ருதி சில்ட்ரன் கேருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. இசை இங்க எங்க? இசை, வாமா. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? வா. மேடம் பானுமதி, இவ பேரு இசை. இவதான் என்னோட 2வது மருமக. விஷாலுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு. எல்லாரும் முன்னாடியும் என்ன கால்ல விழ வச்சுட்டல. என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கணும். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இவங்க என்ன இங்க? புரியலையே. அண்ணி, இவதான் நான் சொன்னவ. நம்மள அன்னைக்கு சுபத்ரா கிட்ட மாட்டி விட்டாளே, இவளதான் விஷாலுக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. எனக்கு இவ்வளவு தெரியும். நான் பாத்திருக்கேன். அம்மா, இவங்க ரொம்ப தப்பானவங்கம்மா. ஜாதகத்தை மாத்தி வச்சு உங்களை ஏமாத்தி இருக்காங்க. ராகவ், என்ன சொல்ற? ஆமாமா, நான் சொல்றது உண்மைதான்.
இவங்க பொய்யான ஜாதகத்தை வச்சு உங்களை ரொம்ப ஏமாத்திருக்காங்க. ஹே, உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு ராகவ். இவங்க ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றியே, எப்படி சொல்ற? இசைதாமா சொன்னாங்க. யாராவது அவங்க பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி வைப்பாங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நான் மோசமானவ கிடையாது. நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிற ஆசையில தான் தீப்திய ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்தோம். நீங்களும் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு தானே வந்து சொன்னீங்க. சந்தோஷமா நிச்சயம் பண்ணலான்னு வேற சொன்னீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இத பாரு சுபத்ரா, இப்போ உனக்கு பிடிக்கலனா இதோடயே நாம நிறுத்திக்கலாம். அதுக்காக அபாண்டமா என் மேல இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. அன்னைக்கு இந்த மாதிரிதான் இந்த பொண்ணு எங்கிருந்த வந்து ஏன் மேல பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தினா. இன்னைக்கு நம்ம அண்ணி மேல தீப்தி மேல எப்படி ஒரு பழிய சொல்றா. நம்ம 2 குடும்பமும் ஒன்னாக கூடாதுன்னு இவதான் ஏதோ பிரச்சனை உண்டாக்குறான்னு நினைக்கிறேன்.